ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், ஈச் நியூ டே இஸ் a நியூ ஆப்பர்ச்சுனிட்டி டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஈச் நியூ டே இஸ் a நியூ ஆப்பர்ச்சுனிட்டி டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஒவ்வொரு புதிய நாளும் நம்மை நாம் மேம்படுத்தி கொள்வதற்காக நமக்காக வழங்கப்பட்ட ஒரு புதிய வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு புதிய நாளையும் நம்மை நாம் மேம்படுத்தி கொள்வோம், நம்ம கோலை ரீச் பண்ணுவோம். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். முதல்ல நம்ம வீடியோ ஒன்று போட்டோம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில். சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், காம்பவுண்ட் எப்படி இருக்கும், காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும், அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். பேசிக்காக சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸை பற்றி ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் சென்டென்ஸை எப்படி காம்பவுண்டாக மாற்றலாம், காம்பவுண்டை எப்படி காம்ப்ளெக்ஸாக மாற்றலாம் இப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 எக்ஸாம்பிள் நம்ம மாற்றி பார்க்க போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ரூல் நம்பர் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளில் அந்த சென்டென்ஸ் ஒரு வேர்பு ஐஎன்ஜி ஃபார்மில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்கா, அதாவது வேர்போடைய ஐஎன்ஜி ஃபார்மில் அந்த சென்டென்ஸ் ஆரம்பிச்சிச்சு, சிம்பிள் சென்டென்ஸ் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்கா, அதை காம்பவுண்டாக நம்ம மாற்றும் போது அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்றது 2 தனித்தனியான வாக்கியங்கள், அதாவது 2 மெயின் கிளாஸ் ஒரு கன்ஜங்ஷனை கொண்டு ஒன்றாக இணைக்கப்படும். அதுக்கு பேர் தான் நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் கிளாஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும், முழுமையான பொருள் கொடுக்கும், தனித்து செயல்படும், அது யாரையும் சார்ந்து இருக்காது. அதாவது இந்த மெயின் கிளாஸை நம்ம இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னாக்கா 2 இண்டிபெண்ட் கிளாஸ், 2 மெயின் கிளாஸ் ஒன்றாக இணையும். எதை கொண்டு? ஒரு கன்ஜங்ஷனை கொண்டு. அப்போ இந்த சிம்பிள் சென்டென்ஸில் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியில் அந்த வார்த்தை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்கா, அதை நம்ம காம்பவுண்டாக மாற்றும் போது அதை 2 சென்டென்ஸாக பிரித்து அதுக்கு நடுவில் நம்ம அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணணும். ரெண்டாவது சென்டென்ஸில் முதல்ல என்ன சப்ஜெக்ட் வந்துச்சோ அதே சப்ஜெக்ட் தான் ரெண்டாவது சென்டென்ஸ்க்கும் வரும். அதையே நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது சிம்பிள் சென்டென்ஸில் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியில் ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா, அதை நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றும் பொழுது வென், சின்ஸ், ஆஸ் இது 3த்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு ஆரம்பிக்கணும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது அதில் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், அல்லது 1 அல்லது 2 மெயின் கிளாஸ் இருக்கும், அப்புறம் ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கும், அதாவது டிபெண்டன்ட் கிளாஸ் 1 இருக்கும், அதாவது முழுமை பெறாத ஒரு வாக்கியம் இருக்கும், அடுத்தது முழுமை பெற்ற 2 அல்லது ஒரு வாக்கியம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை வென், சின்ஸ், ஆஸ் இந்த 3 வார்த்தையில் ஏதாவது ஒன்று போட்டு நம்ம ஆரம்பிக்கணும். எந்த மாதிரி இருக்கும் பொழுது? சிம்பிள் சென்டென்ஸில் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியில் அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது. இதுதான் ரூல் நம்பர் 1. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் சிம்பிளாக இருக்கும்போது உங்களால் காம்ப்ளெக்ஸாகவும் காம்பவுண்டாகவும் ஈஸியாக மாற்ற முடியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு போகலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு. இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், கோயிங் டு அ புக் ஃபேர், வருண் பாட் அ நாவல். இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்? புத்தக கண்காட்சிக்கு சென்ற வருண் ஒரு நாவல் வாங்கினான் அப்படின்னு தான் இதுக்கு பொருள். இது சிம்பிள் சென்டென்ஸ். இது பாருங்கள், கோயிங் அப்படின்ற வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியோட ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியில் ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதை நம்ம ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த சிம்பிள் சென்டென்ஸ் ஒரு ஜெரண்டில் ஆரம்பிச்சிருக்குது. கோயிங் டு அ புக் ஃபேர், வருண் பாட் அ நாவல். புத்தக கண்காட்சிக்கு சென்ற வருண் ஒரு நாவல் வாங்கினான். இதை எப்படி நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றுவோம்?
காம்ப்ளெக்ஸாக மாற்றும் பொழுது அந்த சென்டென்ஸில் நம்ம வென், சின்ஸ், ஆஸ் இது மூணுத்தில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றலாம். இப்போ நம்ம எப்படி காம்ப்ளெக்ஸை மாற்றலான்னு பார்க்கலாமா? பாருங்க, வருண் பாட் அ நாவல் வென் ஹீ வென்ட் டு அ புக் ஃபேர், அல்லது since Varun went to a book fair, he bought a novel, அல்லது as Varun went to a book fair, he bought a novel. இந்த 3 சென்டென்ஸில் எந்த மாதிரி வேணால் நீங்கள் எழுதலாம். இதை தமிழில் பாருங்கள். வருண் bought a novel when he went to a book fair அப்படின்னா என்ன பொருள்? வருண் புத்தக கண்காட்சிக்கு போன போது ஒரு நாவல் வாங்கினான். அடுத்தது இந்த வென்னை நம்ம சென்டென்ஸுடைய முதல்ல வச்சும் ஆரம்பிக்கலாம். வென் வருண் வென் டு அ புக் ஃபேர் ஹீ பாட் அ நாவல் அப்படின்னும் சொல்லலாம். வருண் புத்தக கண்காட்சிக்கு போன போது ஒரு நாவல் வாங்கினான். அல்லது சின்ஸ் வருண் வென் டு அ புக் ஃபேர் ஹீ பாட் அ நாவல். அதுக்கு தமிழில் அர்த்தம் என்ன? வருண் புத்தக கண்காட்சிக்கு போனதால் ஒரு நாவல் வாங்கினான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆஸ் வருண் வென் டு அ புக் ஃபேர் ஹீ பாட் அ நாவல். வருண் புத்தக கண்காட்சிக்கு சென்ற போது ஒரு நாவல் வாங்கினான். இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வருது இல்லைங்களா? இது மூணும் உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், இந்த சென்டென்ஸை நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றணும் அப்படின்னாக்கா 2 தனித்தனி வாக்கியமாக மாற்றணும், 2 சப்ஜெக்ட் போடணும், அதே மாதிரி அதில் 2 வேர்ப் இருக்கும். அடுத்தது நடுவில் ஒரு கன்ஜங்ஷனை கொண்டு நம்ம இணைக்கணும். இது பாருங்கள், வருண் வென்ட் டு அ புக் ஃபேர் அண்ட் பாட் அ நாவல். இதில் 2 சென்டென்ஸ் இருக்குது. வருண் வென்ட் டு அ புக் ஃபேர் ஒன்று, அடுத்தது பாட் அ நாவல் ஒன்று. அதாவது வருண் பாட் அ நாவல் அப்படின்னு இதுக்கு பொருள். இதில் 2 சப்ஜெக்ட் இருக்கும், 2 வேர்ப் இருக்கும், ரெண்டுத்துக்குமே தனித்தனியான பொருள் இருக்கும், ரெண்டுமே மெயின் கிளாஸ். இது ரெண்டையும் நம்ம அண்ட் அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷனை கொண்டு இணைக்கிறோம், அதாவது இணைப்பு வார்த்தையை கொண்டு இணைக்கிறோம். அதனால் இது காம்பவுண்ட் சென்டென்ஸ். வருண் புத்தக கண்காட்சிக்கு சென்று ஒரு நாவல் வாங்கினான் அப்படின்றது தான் இதுக்கு பொருள். இது உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் போகலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள். சிம்பிள் சென்டென்ஸ். கம்மிங் ஹோம் லேக்கா பிகான் டு ரைட் ஹோம் ஒர்க். இதில் பாருங்கள், இந்த சென்டென்ஸ் எதில் ஆரம்பிச்சிருக்குன்னு? கம்மிங், கம் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்ற ஜெரண்டோட இது ஆரம்பிச்சிருக்குது. கம் ப்ளஸ் ஐஎன்ஜி கம்மிங். கம்மிங் ஹோம் லேக்கா பிகான் டு ரைட் ஹோம் ஒர்க். வீட்டிற்கு வந்த லேக்கா வீட்டு பாடம் எழுத ஆரம்பித்தாள் அப்படின்றது தான் இதுக்கு தமிழில் மீனிங். இதை நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றணுன்னாக்கா நம்ம வென், சின்ஸ், ஆஸ் இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று போட்டு ஆரம்பிக்கலாம். இதை நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம்? வென் போட்டு, வென் லேக்கா கேம் ஹோம் ஷீ பிகான் டு ரைட் ஹோம் ஒர்க். இதில் பாருங்கள், நம்ம ஏன் கேம் அப்படின்னு மாற்றணும் இந்த வேர்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த சிம்பிள் சென்டென்ஸில் பிகான் அப்படின்ற வேர்ப் இருக்கு இல்லைங்களா, அது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அதனால் இந்த கம்மிங் அப்படின்றத நம்ம கேம் அப்படின்ற பாஸ்ட் டென்ஸில் மாற்றிருக்கிறோம். அப்போ வென் லேக்கா கேம் ஹோம் ஷீ பிகான் டு ரைட் ஹோம் ஒர்க். இதில் வென் லேக்கா கேம் ஹோம் அப்படின்றது ஒரு டிபெண்ட் கிளாஸ். இதற்கு முழுமையான பொருள் கிடையாது. இதில் லேக்கா அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்குது, கேம் அப்படின்ற வேர்ப் இருக்குது. ஆனால் இது தனித்து செயல்படாது, ஏன்னா இதுக்கு முழுமையான பொருள் இல்லை. ஆனால் ஷீ பிகான் டு ரைட் ஹோம் ஒர்க் அப்படின்றதுக்கு முழுமையான பொருள் இருக்குது இல்லைங்களா? அது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். ஒரு டிபெண்ட் கிளாஸ், ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை உருவாக்கி இருக்குது. இதையே நம்ம சின்ஸ் வச்சு எப்படி ஆரம்பிக்கலாம்? சின்ஸ் லேக்கா கேம் ஹோம் ஷீ பிகான் டு ரைட் ஹோம் ஒர்க். இப்போ நம்ம வென் ஆரம்பித்தோம் இல்லைங்களா, அதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னாக்கா, வென் லேக்கா கேம் ஹோம் ஷீ பிகான் டு ரைட் ஹோம் ஒர்க். அதுக்கு தமிழ் மீனிங் லேக்கா வீட்டிற்கு வந்ததும் வீட்டு பாடங்களை எழுத ஆரம்பித்தாள். அதுவே சின்ஸ் லேக்கா கேம் ஹோம் ஷீ பிகான் டு ரைட் ஹோம் ஒர்க். இதுக்கு தமிழ் மீனிங் என்னது? லேக்கா வீட்டிற்கு வந்ததிலிருந்து வீட்டு பாடங்களை எழுத ஆரம்பித்தாள். அதுதான் இதுக்கு தமிழ் அர்த்தம். அடுத்தது நம்ம இதை ஆஸ் போட்டு எப்படி ஆரம்பிக்கலாம்? ஆஸ் லேக்கா கேம் ஹோம் ஷீ பிகான் டு ரைட் ஹோம் ஒர்க். வீட்டிற்கு வந்த லேக்கா வீட்டு பாடங்களை எழுத ஆரம்பித்தாள். அதுதான் இதற்கு பொருள். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம இதை காம்பவுண்டாக மாற்ற போகிறோம். காம்பவுண்டாக மாற்றணும் அப்படின்னாக்கா 2 இண்டிபெண்ட் கிளாஸை உருவாக்கணும், நடுவில் ஒரு கன்ஜங்ஷனை போடணும். இதை நம்ம எப்படி 2 இண்டிபெண்ட் கிளாஸ் உருவாக்கலாம்? லேக்கா கேம் ஹோம் அண்ட் பிகான் டு ரைட் ஹோம் ஒர்க். இதில் லேக்கா கேம் ஹோம் அப்படின்றது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். ஷீ பிகான் டு ரைட் ஹோம் ஒர்க் அப்படின்னு அதில் இருக்கணும். நம்ம அதை எடுத்துட்டோம் இல்லைங்களா, சப்ஜெக்டை எடுத்துட்டோம். பிகான் டு ரைட் ஹோம் ஒர்க் அப்படின்றது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். அப்போ லேக்கா கேம் ஹோம் அண்ட் பிகான் டு ரைட் ஹோம் ஒர்க். அல்லது லேக்கா கேம் ஹோம் அண்ட் ஷீ பிகான் டு ரைட் ஹோம் ஒர்க். லேக்கா வீட்டிற்கு வீட்டு பாடங்களை எழுத ஆரம்பித்தாள். அதுதான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். இது உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் போகலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள். ஃபினிஷிங் ஹர் ஹோம் ஒர்க் பிரியா வென்ட் டு பெட்.
இதுவும் வந்து ஃபினிஷிங் அப்படின்னு ஐஎன்ஜி ஃபார்மில் ஆரம்பிச்சிருக்குது. ஃபினிஷிங் ஹர் ஹோம்ஒர்க் பிரியா வென்ட் டு பெட். இதுக்கு மீனிங் என்னது? வீட்டு பாடத்தை முடித்துக்கொண்டு பிரியா படுக்கைக்கு சென்றாள். அதுதான் இதோடைய தமிழ் மீனிங். இதை நம்ம காம்ப்ளெக்ஸில் மாற்றணும் அப்படின்னாக்கா வென், சின்ஸ், ஆஸ் இது மூணுத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையில் ஆரம்பிக்கணும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னாக்கா ஒரு ஒன்று அல்லது 2 இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு டிபெண்ட் கிளாஸ் இருக்கும். இதில் பாருங்கள், ஒரு டிபெண்ட் கிளாஸு ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்குது. இந்த ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஷீ வென்ட் டு பெட். டிபெண்ட் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா வென் பிரியா ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க். இதுதான் வந்து டிபெண்ட் கிளாஸ். ஏன் இதை நம்ம டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா இதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, பிரியா தான் சப்ஜெக்ட், ஃபினிஷ்டுன்ற வேர்ப் இருக்குது, ஆனால் இதுக்கு வந்து பொருள் இல்லை. பிரியா தனது வீட்டு பாடத்தை முடித்து அல்லது பிரியா தனது வீட்டு பாடத்தை முடித்ததும் இதுக்கு பொருள் இருக்குங்களா? இல்லை. ஆனால் பிரியா தனது வீட்டு பாடத்தை முடித்ததும் படுக்கைக்கு சென்றாள் அப்படின்னா பொருள் இருக்குது இல்லையா? அதனால தான் இதை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே சென்டென்ஸை நம்ம சின்ஸ் வச்சு ஆரம்பித்தோம்னாக்கா சின்ஸ் பிரியா ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க் ஷீ வென்ட் டு பெட். பிரியா தனது வீட்டு பாடத்தை முடித்து விட்டதால் படுக்கைக்கு சென்றாள். அதுதான் இதுக்கு பொருள். அடுத்தது நம்ம இதே சென்டென்ஸை ஆஸ் வச்சு ஆரம்பித்தோன்னா பிரியா ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க் ஷீ வென்ட் டு பெட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிரியா தனது வீட்டு பாடத்தை முடித்த காரணத்தினால் படுக்கைக்கு சென்றாள் அப்படின்றது தான் இதோடைய பொருள். இது உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இதை நம்ம காம்பவுண்டாக மாற்றலாம். காம்பவுண்டாக மாற்றும் போது உங்களுக்கே தெரியும், 2 இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கணும், ஒரு கன்ஜங்ஷன் இருக்கணும். பிரியா ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க் அண்ட் வென்ட் டு பெட். இதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். பிரியா தன் வீட்டு பாடங்களை முடித்துவிட்டு படுக்கைக்கு சென்றாள். இதில் பிரியா ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க் அப்படின்றது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ், வென்ட் டு பெட் அப்படின்றது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ், அதாவது ஷீ வென்ட் டு பெட். அப்போ பிரியா ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க் அண்ட் வென்ட் டு பெட் அல்லது பிரியா ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க் அண்ட் ஷீ வென்ட் டு பெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? அடுத்தது பாருங்கள், சிம்பிள் சென்டென்ஸ். பீயிங் இல் மை மதர் குட் நாட் அட்டெண்ட் த வெட்டிங் ரிசப்ஷன். பீயிங் அப்படின்னு ஐஎன்ஜி ஃபார்ம் வேர்ப் கூட இது வந்து ஆரம்பிச்சிருக்குது. பீயிங் இல் மை மதர் குட் நாட் அட்டெண்ட் த வெட்டிங் ரிசப்ஷன். இதுக்கு தமிழ் மீனிங் என்ன? என் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியவில்லை. அதுதான் இதோடைய மீனிங். இதை நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றணும் அப்படின்னாக்கா வென், சின்ஸ், ஆஸ் இந்த 3 வார்த்தையில் ஏதாவது ஒன்றை கொண்டு ஆரம்பிக்கலாம். அப்போ நம்ம வென்னை கொண்டு ஆரம்பித்தோம்னாக்கா when my mother was ill she could not attend the wedding reception. அதாவது என் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அவரால் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியவில்லை அப்படின்றதான் இதோடைய பொருள். இது ஒரு டிபெண்ட் கிளாஸ்லையும் ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ்லையும் இருக்குது. அதனால் இதை நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னாக்கா சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், முழுமையான பொருள் இருக்காது. இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னாக்கா சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், முழுமையான பொருள் இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம இப்போ சின்ஸ் கொண்டு ஆரம்பிக்க போகிறோம். சின்ஸ் மை மதர் வாஸ் இல் ஷீ குட் நாட் அட்டெண்ட் த வெட்டிங் ரிசப்ஷன். அதாவது இந்த சென்டென்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் முதல்ல ஆரம்பித்து அப்படியே விட்டுட்டேன். அதாவது சின்ஸுக்கும் ஆஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான் இல்லைங்களா? என் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாததால் அவர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியவில்லை அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அதே மாதிரி ஆஸ் மை மதர் வாஸ் இல் ஷீ குட் நாட் அட்டெண்ட் த வெட்டிங் ரிசப்ஷன். அதாவது என்னுடைய அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் திருமண நிகழ்ச்சியில் அவரால் பங்கேற்க முடியவில்லை அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போ நம்ம வந்து இதை காம்பவுண்டாக மாற்ற போகிறோம். பாருங்கள், மை மதர் வாஸ் இல் அண்ட் ஷீ குட் நாட் அட்டெண்ட் த வெட்டிங் ரிசப்ஷன். அதாவது என்னுடைய அம்மாவிற்கு என் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியவில்லை அப்படின்றது தான் இதோடைய மீனிங். இதில் பாருங்கள், 2 இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்குது. அடுத்தது அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷனை கொண்டு நம்ம இணைச்சிருக்கிறோம் இந்த 2 இண்டிபெண்ட் கிளாஸையும். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் போகலாமா? அடுத்தது பாருங்கள், சிம்பிள் சென்டென்ஸ். ஸ்டாண்டிங் ஆன் த ரூஃப் த பாய் வாட்ச்ட் த பீகாக். இதில் நம்ம ஸ்டாண்டிங் அப்படின்ற ஐஎன்ஜி ஃபார்மில் முடிகிற ஒரு வேர்பில் இந்த சென்டென்ஸ் ஆரம்பிச்சிருக்குது. ஸ்டாண்டிங் ஆன் த ரூஃப் த பாய் வாட்ச்ட் த பீகாக். இதோடைய பொருள் என்ன? சிறுவன் கூரையில் நின்று கொண்டு மயிலை பார்த்தான். சிறுவன் கூரையில் நின்று கொண்டு மயிலை பார்த்தான் அப்படின்றதான் இதோடைய பொருள். இதை நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றுறோம் அப்படின்னாக்கா வென், சின்ஸ், ஆஸ் இந்த 3 வார்த்தையில் ஏதாவது ஒன்றை கொண்டு நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றலாம்.
when the boy stood on the roof he watched the peacock. இதில் நம்ம ஏன் stood அப்படின்ற வேர்பை போட்டோன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸில் watched அப்படின்ற past tense verb இருக்குது. when the boy stood on the roof he watched the peacock. சிறுவன் கூரையின் மீது நின்றபோது மயிலை பார்த்தான் அப்படின்றது தான் இதோடைய பொருள். அடுத்தது பாருங்க, சின்ஸ் கொண்டு ஆரம்பிச்சோன்னாக்கா since the boy stood on the roof he watched the peacock. சிறுவன் கூரையின் மேல் நின்றதால் மயிலை பார்த்தான் அப்படின்றது தான் இதுக்கு பொருள். அடுத்தது ஆஸை கொண்டு நம்ம ஆரம்பிச்சோன்னாக்கா as the boy stood on the roof he watched the peacock. சிறுவன் கூரையின் மேல் நின்றபடி மயிலை பார்த்தான் அப்படின்றது தான் இதுக்கு பொருள். இதுவும் உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஒன்று அல்லது ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். இதில் டிபெண்டன்ட் கிளாஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா when the boy stood on the roof அப்படின்றது தான் டிபெண்டன்ட் கிளாஸ். he watched the peacock அப்படின்றது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அடுத்தது இதை நம்ம காம்பவுண்டாக மாற்றணும் அப்படின்னாக்கா and அப்படின்ற கன்ஜங்ஷனை கொண்டு ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸை நம்ம இணைக்க போகிறோம். the boy stood on the roof and watched the peacock. இதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். சிறுவன் கூரையில் நின்று மயிலை பார்த்தான். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். சிம்பிள் சென்டென்ஸ் பீயிங் கன்ஃபியூஸ்ட் த கிளர்க் கால்டு த மேனேஜர். இதில் நம்ம பீயிங் அப்படின்ற ஐஎன்ஜி ஃபார்மில் முடிகிற ஒரு வார்த்தையில் ஆரம்பிச்சிருக்கிறோம். பீயிங் கன்ஃபியூஸ்ட் த கிளர்க் கால்டு தி மேனேஜர். குழப்பமடைந்த எழுத்தர் மேலாளரை அழைத்தார். எழுத்தர் அப்படின்னா கிளர்க், மேலாளர் அப்படின்னாக்கா மேனேஜர் இல்லைங்களா. குழப்பமடைந்த எழுத்தர் மேலாளரை அழைத்தார். இதுதான் இதோடைய மீனிங். இதுக்கு முழுமையான பொருள் இருக்குது. அதனால் இதுக்கு இதை நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இதை நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றணும் அப்படின்னாக்கா when, since, as இது மூணு வார்த்தையில் ஏதாவது ஒன்றை கொண்டு நம்ம ஆரம்பிக்கணும். when the clerk was confused he called the manager. இதுக்கு என்ன அர்த்தம்? கிளர்க் குழப்பமடைந்த போது மேலாளரை அழைத்தார் அப்படின்றது தான் இதோடைய பொருள். அடுத்தது நம்ம சின்ஸை வச்சு ஆரம்பித்தோம்னாக்கா since the clerk was confused he called the manager. கிளர்க் குழப்பம் அடைந்ததால் மேலாளரை அழைத்தார் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். ஆஸை வச்சு நம்ம ஆரம்பித்தோம்னாக்கா as the clerk was confused he called the manager. குழப்பம் அடைந்த கிளர்க் மேலாளரை அழைத்தார். இது மூணு உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ காம்ப்ளெக்ஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது நம்ம காம்பவுண்டுக்கு போகிறோம். காம்பவுண்ட் சென்டென்ஸில் ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். அதை நம்ம ஒரு கன்ஜங்ஷனை கொண்டு இணைப்போம். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னாக்கா முழுமையான பொருள் கொடுக்கும், தனித்து செயல்படும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும். அடுத்தது நம்ம இதை காம்பவுண்ட் சென்டென்ஸை ஒரு கன்ஜங்ஷனை கொண்டு இணைப்போம். பீயிங் அப்படின்ற ஐஎன்ஜி ஃபார்மில் முடிகிற ஒரு வார்த்தையில் சிம்பிள் சென்டென்ஸ் ஆரம்பிச்சிச்சுனாக்கா நம்ம அதை காம்பவுண்டாக மாற்றும்போது and அப்படின்ற கன்ஜங்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ the clerk was confused and called the manager. கிளர்க் குழப்பமடைந்து மேலாளரை அழைத்தார். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த சென்டென்ஸ் போலாங்களா? அடுத்தது பாருங்கள். பீயிங் லேட் த ஸ்டூடெண்ட் ரெஃப்யூஸ் டு என்டர் த கிளாஸ். இதில் நம்ம பீயிங் அப்படின்ற ஐஎன்ஜி ஃபார்மில் முடிகிற ஒரு வேர்பில் ஆரம்பிக்கிறோம். அப்போ தாமதமாக வந்ததால் அந்த மாணவி வகுப்பிற்குள் நுழைய மறுத்துவிட்டார் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இதை நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றுறோம் அப்படின்னா when, since, as இந்த மூணு வார்த்தையில் ஏதாவது ஒன்றை வச்சு ஆரம்பிக்க போகிறோம். வென்னை வச்சு ஆரம்பித்தோன்னாக்கா when the student was late she refused to enter the class. அதாவது மாணவி தாமதமாக வந்தபோது வகுப்பிற்குள் நுழைய மறுத்துவிட்டார். இதையே நம்ம since வச்சு ஆரம்பித்தோன்னாக்கா since the student was late she refused to enter the class. மாணவி தாமதமாக வந்ததால் வகுப்பிற்கு நுழைய மறுத்துவிட்டார் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இதை நம்ம ஆஸ் வச்சு ஆரம்பித்தோன்னாக்கா as the student was late she refused to enter the class. அதுக்கும் இதே தான் அர்த்தம். மாணவி தாமதமாக வந்ததால் வகுப்பிற்குள் நுழைய மறுத்துவிட்டார் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இப்போ உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக மாற்றுறது எப்படின்னு புரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்ம காம்பவுண்டாக மாற்ற போகிறோம். காம்பவுண்டாக மாற்றும்போது ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஒரு கன்ஜங்ஷனோட இணையணும். அப்போ இதில் the student was late and she refused to enter the class. இதில் the student was late அப்படின்றது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், she refused to enter the class அப்படின்றது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இதை ரெண்டுத்தையும் நம்ம and அப்படின்ற கன்ஜங்ஷனோட இணைச்சோம். அப்போ the student was late and she refused to enter the class. மாணவி தாமதமாக வந்ததால் வகுப்பிற்குள் நுழைய மறுத்துவிட்டார். அதான் இதோடைய தமிழ் மீனிங். இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் ஐஎன்ஜி ஃபார்மோட முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா
அது ஆரம்பிக்கிற வார்த்தை வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றும் பொழுது வென், சின்ஸ், ஆஸ் இது 3 வார்த்தையில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி அந்த சென்டென்ஸை நம்ம ஆரம்பிக்கணும். அதை காம்பவுண்டாக மாற்றணும் அப்படின்னாக்கா நம்ம அண்ட் அப்படின்ற இணைப்பு சொல்லை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த 2 அதாவது 2 இண்டிபெண்ட் கிளாஸையும் ஒன்றா நம்ம மாற்றுவோம், ஒரே வாக்கியமாக நம்ம மாற்றுவோம். இதுவும் உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் வந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. Thank you viewers.